ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் யாரு கையில் முழுமையாக சரண்டர் பண்ணுகிறோம், ஒப்படைக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆபிராம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய போருக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது நடைபெற்ற சம்பவம் என்ன? சாலேமின் ராஜா, சோதோமின் ராஜா 2 பேரும் ஆபிராமை சந்திக்கிறார்கள். சாலேமின் ராஜாவினுடைய சந்திப்பு எப்படி இருக்கிறது? ஆதியாகமம் 14, 18, 19 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. ஆபிராமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட், 2 emblems. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கட்டும். ஸோ எவ்வளோ அற்புதமான ஆசீர்வாதம் இருக்குதுன்னு பாருங்க ஆபிராமுக்கு. இப்போ அடுத்தது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சோதோமின் ராஜா. சாலேமின் ராஜா இயேசு கிறிஸ்து, சோதோமின் ராஜா பிசாசு. இவன் ஆபிராமை சந்திக்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். Satan is always ready to offer worldly things. ஆனால் அவனுக்கு இன்டர்ன் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் தான் அவனுக்கு வேணும். இப்போ ஆபிராம் அதற்கு அற்புதமாக பதில் சொல்றாரு பாருங்க. சோதோமின் ராஜாவுக்கு கொடுத்த அற்புதமான பதில் என்ன? ஆபிராமை நீர் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியினுடைய வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அடுத்தது, சாலேமின் ராஜா சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே சோதோமின் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கை உயர்த்தினா என்ன அர்த்தம்? சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். ஃபுல்லா கம்ப்ளீட்டா கையை உயர்த்தி காண்பிச்சிட்டான். நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் யாருக்கு மட்டும் தான் அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பை ஆபிராம் சோதோமின் ராஜாவின் இடத்துல சொன்னபடியினால் தான் ஆபிராமும் அவனுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் அல்லது நாமும் நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல முழுமையுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். இதை முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டும். சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, சாலேமின் ராஜா, சோதோமின் ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சாலேமின் ராஜாவை சந்திக்க விரும்புகிறோம். சாலேமின் ராஜாவின் இடத்துல எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.